வணக்கம் மக்களே. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வரல இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது நம்முடைய மூணாவது கையாவே மாறிடுச்சு. இந்த மூணாவது கைனால நமக்கு தினம் தினம் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை தான் ஸ்பாம் கால்ஸ். நம்ம முக்கியமான ஒரு வேலையில இருப்போம். அப்ப நம்மளுடைய போன் அடிக்கும். நம்ம போனை எடுத்து ஹலோ சொல்லுங்க யாருன்னு கேட்கும்போது ஆப்போசிட் லைன்ல சார் நாங்க XYZ பேங்க்ல இருந்து பேசுறோம் சார். உங்களுடைய சிவில் ஸ்கோருக்கு 2 லட்ச ரூபா லோன் சாங்ஷன் ஆயிருக்கு சார். பர்சனல் லோன். நீங்க வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவுமே கட்ட தேவையில்ல சார். இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கிட்ட ரொம்ப கம்மி. இன்ட்ரெஸ்டே கிடையாது சார். நீங்க வந்து ஆதார் கார்டு பேன் கார்டை மட்டும் கொடுத்தா போதும். நீங்க அடுத்த 1 ஹவர்லேயே வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 2 லட்ச ரூபா பணம் போட்டுருவோம் சார். மாதிரி ஆசை வார்த்தைகள் சொல்லி நிறைய கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இன்னும் சில பேர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா சார், நீங்க கிரெடிட் கார்டு சார்ஜே கட்ட தேவையில்லை சார், கார்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சார். இந்த மாதிரி நிறைய ஆசை வார்த்தைகள் சொல்லி டெய்லி ஸ்பேம் கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க வேணான்னு சொன்னாலும் அவங்க விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து உங்களை எப்படியாச்சும் அந்த லோன் வாங்க வைக்கணும், கிரெடிட் கார்டு வாங்க வைக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கும். நீங்க வாங்குற வரைக்கும் உங்களை விடவே மாட்டாங்க. ஒன்ஸ் உங்க டேட்டா பேஸ் வந்து அவங்க கிட்ட போயிருச்சுன்னா நீங்க அவங்ககிட்ட வாங்குற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. வாங்கிட்டாலும் விட மாட்டாங்க. நீங்க ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோன் வாங்கி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைச்சாதீங்க. லோன் முடிய போற நேரமே வந்து மறுபடியும் கால் பண்ணி சார் இன்னொரு லோன் ஆஃபர் வந்திருக்கு சார், வேணுமா சார் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்தமா சொல்ல போனா உங்களை ரொட்டீனா அந்த கடனுக்குள்ளேயே வச்சிருக்கணும். அதுதான் இந்த மாதிரியான கம்பெனிஸோட நோக்கம். இவங்க எல்லாருக்குமே கால் பண்ண மாட்டாங்க. ரேண்டமா செலக்டிவா பர்டிகுலரா சூஸ் பண்ணி எடுப்பாங்க. எதை வச்சுன்னா நீங்க ஏற்கனவே ஒரு இஎம்ஐ உங்களோட தேவை. இன்னைக்கு வந்து இஎம்ஐ வாங்குறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. நீங்க ஏற்கனவே ஒரு இஎம்ஐ வாங்கி கட்டிருக்கீங்கன்னா அதை அந்த டேட்டா பேஸ் எடுத்து இவன் இஎம்ஐ வாங்கியிருக்கான், ஸோ இவன் உனக்கு கடன் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தூக்குவாங்க. நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு கிரெடிட் கார்டு வந்து உங்களை மறுபடியும் பிடிப்பாங்க. ஸோ ஏற்கனவே ஒன்ஸ் நீங்க வந்து அதுல இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு தான் நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா அந்த டேட்டா பேஸ் எடுத்து வந்து மறுபடியும் 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 வந்து உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வடிவேலு காமெடியில வர்ற மாதிரி அவன் இன்னொரு கிட்னி உருவதாண்டா வா வான்னு கூப்பிடறான்ற கதையா அவன் உங்களுக்கு மறுபடியும் வந்து கடன் வாங்க வைக்கதான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பஜாஜ் கம்பெனி. இவங்ககிட்ட நீங்க ஒன்ஸ் லோன் வாங்கிட்டீங்கன்னா அந்த லோன் முடிஞ்ச அப்புறம் லோன் முடிய போற நேரத்திலே கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லோன் முடிஞ்ச அப்புறம் திருப்பி 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 உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்கும். உங்களை லோன் வாங்க வைக்கிற வரைக்கும் அவன் கால் பண்றது நிறுத்தவே மாட்டான். நான் வேண்டாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா கூட சார் இது லிமிடெட் ஆஃபர் தான் சார் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க. அதையும் மீறி நான் வேண்டான்னு சொன்னா அப்படியே விட மாட்டாங்க. ஒரு 2 நாள் கால் பண்ணாம இருப்பேன். 2 நாள் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணுவாங்க. 3 நாள் கழிச்சு கால் பண்ணுவாங்க. இப்படி திருப்பி திருப்பி வேற வேற ஆளை வச்சு வேற வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சவங்க. இப்போ எனக்கு ஒரு நாள் காசு இருக்கு, கடன் தேவை, பணம் வாங்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஒரு சில நேரங்களில் என்கிட்ட காசு இருக்காது, ஆனா எனக்கு பணம் தேவைப்படும். என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது அந்த நேரம் எனக்கு கால் வருதுன்னா அப்போ இவங்க கால் பண்ணி என்கிட்ட பேசும்போது என் மனசு ஆட்டோமேட்டிக்காவே என்னோட பண தேவையை மனசுல வச்சு அவங்கள்ட்ட போய் வாங்கலாம், இப்போதைக்கு டெம்பரரி ஒரு சொல்யூஷனா போய் வாங்கலாம்னு யோசிக்கும். ஸோ இந்த ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சதுனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க எவ்வளவுதான் திட்டுனாலும் கழுவி கழுவி ஊத்தினா கால் பண்ணாதீங்கன்னு கழுவி கழுவி ஊத்தினாலும் கேட்க மாட்டாங்க. வேற வேற நம்பர்ல இருந்து திரும்பி திரும்பி உங்களுக்கு கால் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஹியூமன் சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து இந்த கம்பெனிக்காரங்க ரொம்ப தெளிவு. ஏன்னா லோன் கொடுக்குற ஆஃபர் கால் பண்ணும்போது மட்டும் லேடிஸ் வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி கால் பண்ணும்போது டென்ஷன் ஆகி திட்டோம்னா இப்போ ஆப்போசிட்ல லேடிஸ் பேசுறாங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா பேசுவோம். இதே ஜென்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம ரொம்பவே ஹார்டா பேசி விட்டுருவோம். ஆனா லோன் வாங்கி நீங்க ஒருவேளை லோன் கட்டாம இருக்கீங்கன்னா அதை ரெக்கவர் பண்றது கால் பண்ணுவானுங்களே அந்த இடத்துல ஜென்ஸ் பேசுவானுங்க. ஏன்னா அவன் வந்து சில பல தூய தமிழ் வார்த்தைகள்லாம் பேசி லோனை ரெக்கவர் பண்ணுவான். ஸோ அதுக்காக அதாவது லோன் ஆஃபர் பண்ணும்போது லேடிஸ் பேசுவாங்க, லோனை ரெக்கவர் பண்ற இடத்துல ஜென்ஸ் பேசுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க உங்களுடைய பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ். இன்னைக்கு டே டு டே லைஃப்ல இந்த மாதிரியான கால்ஸ்னால மக்கள் அதிகமாகவே டிஸ்டர்ப் ஆறாங்க. இதனால நிறைய பேர் புலம்பிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையான்னு கேட்டா இதுல நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கையை வச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது சம்பந்தமான நிறைய புகார்கள் டெலிகாம் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ராய் கிட்ட போகும்போது ட்ராய் இப்போ இதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து இந்த டே டைம்ல மட்டும் தான் கால் பண்ணணும், ஈவினிங் டைமோ நைட் டைமோ கால் பண்ணி மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை விதிச்சிருக்காங்க. ஆனா ட்ராயுமே இதுல கூட இந்த நிறுவனங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் திருடி கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை. நீங்க இந்த டைம்ல மட்டும் கால் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில மொபைல் நெட்ஒர்க்ஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கால் வரும்போதே அதை ட்ரேஸ் பண்ணி ஸ்பேம் அலர்ட் கொடுக்குறாங்க. அதாவது அந்த மாதிரி நம்பர்ல இருந்து கால் வரும்போது நம்மளோட மொபைல் ஸ்கிரீன்ல நம்பரோட சேர்த்து
ரெட் கலர்ல ஸ்கேம் அலர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வரும். ஸோ நம்ம வேணும்னா அட்டன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே அந்த கால் என்ன கால் அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்றாங்க. ஆனா இவங்களுமே அந்த காலை வந்து பிளாக் பண்றதில்ல. ஷோ ஆகும், நம்ம வேணும்னா அட்டன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த கால் நமக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதனாலேயும் மக்கள் வந்து அதிகமாகவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ இந்த காலை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் காதுபடவே புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரியான ஸ்பேம் கால்ஸை வராம எப்படி தடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸை பிளாக் பண்றது ரொம்ப ஈஸி. உங்களுடைய போன் எடுத்து மெசேஜுக்குள்ள போய் 1909 நம்பருக்கு ஸ்டார்ட்னு கேபிட்டல்ல டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 0 போட்டு மெசேஜ் அனுப்புங்க. அல்லது ஸ்டார்ட்னு கேபிட்டல் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல்ல டிஎன்டின்னு போட்டு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய போனுக்கு வந்து எந்த விதமான ஸ்பேம் கால்ஸும் வராது, எல்லா விதமான ஸ்பேம் கால்ஸும் பிளாக் ஆயிடும். இல்ல எனக்கு குறிப்பிட்ட செக்டர்ல இருந்து தான் ஸ்பேம் கால் அதிகமா வருது, உதாரணமா சொல்லணும்னா பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு சம்பந்தமா கால் வருது, இதை மட்டும் எனக்கு பிளாக் பண்ணா போதும், மற்ற ஆஃபர் வந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதே நம்பருக்கு ஸ்டார்ட்னு கேபிட்டல் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 1 போட்டு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங், பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான கால்ஸ்லாம் வந்து பிளாக் ஆயிடும். அதே ஸ்டார்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 2 போட்டு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஸ்பேம் கால்ஸ்லாம் வந்து பிளாக் ஆயிடும். அதே ஸ்டார்ட் போட்டு ஸ்பேஸ் விட்டு 3 போட்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்பேம் கால்ஸ்லாம் வந்து பிளாக் ஆயிடும். திரும்ப அதே ஸ்டார்ட் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 4 போட்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான ஆரோக்கியம் சம்பந்தமான ஸ்பேம் கால்ஸ்லாம் வந்து பிளாக் ஆயிடும். இதே ஸ்டார்ட் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 5 போட்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல் சம்பந்தமான ஸ்பேம் கால்ஸ்லாம் பிளாக் ஆயிடும். இதே ஸ்டார்ட் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 6 போட்டு அனுப்புனீங்கன்னா கம்யூனிகேஷன், ஐடி, என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான ஸ்பேம் கால்ஸ்லாம் பிளாக் ஆயிடும். இதே ஸ்டார்ட் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 7 போட்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு டூரிசம் சம்பந்தமான ஸ்பேம் கால்ஸ்லாம் பிளாக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு மொத்தமா ஸ்பேம் கால்ஸை பிளாக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை குறிப்பிட்ட செக்டருடைய ஸ்பேம் கால் தான் எனக்கு அதிகமாக வருது அதை மட்டும் பிளாக் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன் இதுல இருக்கு. இந்த மாதிரி பண்றதன் மூலமா இந்த ஸ்பேம் கால்ஸ்லாம் கம்ப்ளீட்டா பிளாக் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவங்க வந்து நம்ம ஒரு பேரிகேட் போட்டா அவங்க அதையும் தாண்டி வர்றதுக்கு வேற சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு இதை பண்றதன் மூலமா இதை தடுக்கலாம் அப்படின்னு மொபைல் நெட்வொர்க்ஸ் வந்து சொல்றாங்க. கடன் வாங்குறதுங்கிறது என்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல நான் யோசிச்சு வாங்குறது, என்னுடைய தேவைக்கு வாங்குறதா இருக்கணும். அது எப்பவுமே வந்து இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் வாங்குறதா இருக்கக்கூடாது. ஸோ ஸ்பேம் கால்ஸ் அவாய்ட் பண்றதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு தேவையா இருக்குது. உங்களுக்கு அதிகமாக ஸ்பேம் கால் வந்தா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. உங்க நண்பருக்கு அதிகமாக ஸ்பேம் கால் வருது, அவங்க அதனால அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.